மேடம், இன்னைக்கு துணை மருத்துவ படிப்புகளுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது? என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது? ஒரு +2 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவன் துணை மருத்துவ படிப்புகள்லாம் சேரலாம். என்னென்ன படிப்புகள் எல்லாம் சேரலாம்? +2 முடிச்சுட்டு வர மாணவர்கள் முன்னாடி அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த பேட்டர்ன் படிச்சுட்டு வரவங்களுக்காக தான் இப்போ இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லீனியன்ட் ஆகி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் அந்த கோர்ஸ் அவங்களுக்கு இங்கே ரெமிடியல் மேக்ஸ், ரெமிடியல் பயாலஜின்னு அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு சப்ஜெக்ட் போட்டு யார் வேணாலும் படிக்கலான்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ரைட் ஃப்ரம் ஃபார்மசி எடுத்துக்கணுன்னா ஃபார்மசியில் டிப்ளமா இன் ஃபார்மசி இருக்குது, பேச்சுலர் இன் ஃபார்மசி இருக்குது, டாக்டர் ஆஃப் ஃபார்மசியும் இருக்குது. ஸோ டிப்ளமா இன் ஃபார்மசி எந்த 3 கோர்ஸ் எடுத்தாலையும் படித்து முடித்த உடனே நம்ம ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் லைசன்ஸ் ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவங்க ஃபார்மசிஸ்ட்டாக ஒரு தனியாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதோ, இல்லை மேற்கொண்டு அவங்க ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். பிஃபார்ம் அண்ட் டாக்டர் அண்ட் ஃபார்மசி முடிக்கிறவங்க, எஸ்பெஷலி பிஃபார்ம் படிக்கிறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட்டில் போய் வேலை பார்க்கலாம். குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3000 டாப் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கொரோனாக்கு அப்புறம் நம்ம வி ஆர் த டாப்பஸ்ட், ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். அதே மாதிரி 10,000 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. நம்ம நம்மளுடைய தனித்திறமை, ஸ்கில்ஸ் பயன்படுத்தி நல்ல விதத்தில் நம்ம படித்து வந்தோன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிஸே அவங்க பிளேஸ்மெண்ட்காக மாணவர்களை கூட்டிகிட்டு போகிற இப்போ காலநிலையில் இருக்கிறோம். ஸோ இந்த ஹெல்த் கேர் செக்டாருங்கிறது ஆல்ரெடி பூமிங்கில் தான் இருக்குது. இப்போ நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. எங்கே போனாலே அவங்களுக்கு வேலை இல்லைங்கிற இதுவே கிடையாது. அது மாதிரி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி இப்போ NABH அக்ரிடிஷனில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் கம்பல்சரி ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த ஃபார்மசிஸ்ட் அங்கே அந்த மருத்துவரோடு சேர்ந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், ஃபுட் ட்ரக் இன்ட்ராக்ஷன், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ், ட்ரக் சேஃப்டி, ட்ரக் எஃபிகசி முதற்கொண்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ஒரு தரமான ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த மாணவர்களை நல்ல எக்யூப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபார்மசி எந்த இதில் முடித்தாலையும் அவங்க இப்போ நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸும் வருது. MRB எக்ஸாம்ஸ், நம்ம மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், RRBயில், ESIயில், ஜிப்மரில், எய்ம்ஸில் எல்லாத்துலேயுமே எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி ஆர்மி ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபார்மசிஸ்ட்டாக நம்ம போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆண்டர்ப்ரினர்ஷிப்பும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு குழுவோட டீம் இந்த நம்ம படிக்கிற சப்ஜெக்டோட நம்மளுடைய தனித்திறமையான ஒரு டீம் ஒர்க்கராக இருக்கணும், டீம் அந்த பிளேயராக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல லாங்குவேஜஸ் டெவலப் பண்ணினோன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் வெளியிலேருந்து மருந்துகளை எடுத்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மூலிமா பண்ணுறப்ப வேறு லாங்குவேஜஸ் படிச்சிருக்கிற பிரின்சிபல் இன்ஸ்பெக்டர்ஸ், அதாவது டாக்டர்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ எனி லாங்குவேஜஸ், இதர் ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் ஆர் ஜெர்மன் ஆர் இங்கிலீஷ் மேண்டேட்ரி. ஸோ இது எல்லா லாங்குவேஜும் அவங்க கலந்துக்கினாங்கன்னா அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு அலாங் வித் தட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேண்டேட்ரி சப்ஜெக்ட். இங்கேயும் சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ அவங்க இதில் அவங்க நல்லா ட்ரெயின் அப் பண்ணிக்கினாங்கன்னா அவங்க கிளியர் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே போகும்போதே ஒரு ஜாப் அஷூரன்ஸோடு அவங்க வெளியே போகலாம். ஸோ இது இல்லாமல் நர்சிங் இருக்குது. நர்சிங்கில் GNMமும் இருக்குது, BSc நர்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் அகடமிஷியன் ஆகுனா அது பிஃபார்ம், எம்ஃபார்மும் படிச்சுட்டு அவங்க அகடமிஷியனாகவும் வரலாம், MSc நர்ஸும் வரலாம். அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி படித்து முடித்த உடனே தே கேன் ஹேவ் தேர் ஓன் கிளினிக், ஃபிசியோதெரப்பி கிளினிக் வச்சுக்கலாம். ஸோ ஃபிசியோ டாக்டர்ஸ் போயிட்டு டாக்டர்ஸோட ஆர்த்தோ, கைனிக் ஆர் நியூரோ, கார்டியோ எல்லா இதுலேயும் ஸ்பெஷலைசேஷன் படிச்சுட்டு அவங்க அந்தந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி அலைட் ஹெல்த் கோர்சஸ் இப்போ அரௌண்ட் ஒரு 20 கோர்சஸ் இருக்குது. BSc ரேடியேஷன் டெக்னாலஜி, இமேஜிங் டெக்னாலஜி, நியூரோ சயின்ஸ், அதுக்கப்புறம் கார்டியோ கேர் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விதமான கோர்சஸ் இருக்குது. ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் கோர்சஸ் இருக்குது. எல்லாமே டிகிரி கோர்சஸ் தான். ஸோ அவங்க என்ன கோர்ஸ் படித்தாலையும் அதுக்கேற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே தமிழ்நாடுலேயும் சரி, அதர் ஸ்டேட்டுங்கள்லேயும் சரி, மற்ற கண்ட்ரீஸ்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன மற்ற கண்ட்ரீஸில் போனால் நம்ம கண்டிப்பாக அந்த OET எக்ஸாம், IELTS எக்ஸாம் ஆர் TOEFL எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த நம்ம நார்ம்ஸ் பிரகாரம் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா
பண்ணோன்னா நம்ம அந்த கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஜாப் ஷ்யூரிட்டி வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஜாப் இல்லைன்ற இதுவே கிடையாது. எல்லாருக்கும் எங்கே போனாலையும் வேலை கிடைக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்குது இப்போ.